ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 30 அக்டோபர் 2025. பாபா இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. योग का प्रयोग करने के लिए दृष्टि वृत्ति में भी पवित्रता को और अंडरलाइन करो. தட்டில் சாப்பாடு போடுறோம், ஆனால் தட்டு சாப்பாடு நல்லா சமைச்சு வச்சிருக்கு. ஒருவேளை அந்த தட்டை கழுவா அப்படி கொண்டு வந்து வச்சுட்டோன்னா என்ன ஆகிடும்? போட்ட சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டு, அழுக்கு இருந்தது. என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் என்ன வாசனையாக இருந்தாலும் சாப்பிட்றவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை வேண்டாங்க, தட்டு கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதில் இருக்கிற தூசியெல்லாம் அதில் வரும். பாத்திரம் அதே போல் பாபா நமக்கு சொல்கிறாரு, இங்கே நீங்கள் மனதின் மூலமாக பிரயோகம் செய்யணும், சுத்த சங்கல்பங்கள் மூலமாக பிரயோகம் செய்யணும்னா முதல்ல அங்கே என்ன இருக்கணுமா? திருஷ்டி விருத்தியில் தூய்மை வேணும், பார்வையில் தூய்மை, உள் உணர்வில் தூய்மை இருந்தால் உங்களால் இதை செய்ய முடியும். मूल फाउंडेशन अपने संकल्प को शुद्ध ज्ञान स्वरूप शक्ति स्वरूप बनाओ. முக்கியமான விஷயம் அஸ்திவாரமே என்னவென்றால் உங்களுடைய எண்ணங்களை, ஏற்கனவே சொன்னார்லே அன்னைக்கு ஒரு நாள் பாபா, பியூர் பாசிட்டிவ்னார், சுத்தமான சுபமான சங்கல்பங்கள். இன்னைக்கும் சொல்றாரு, உங்களுடைய எண்ணங்களை சுத்தமானதாக, ஞான ஸ்வரூபமானதாக, சக்தி ஸ்வரூபமாக ஆக்குங்க. நாலேஜ் ஃபுல்லாக இருக்கணும், பியூர் தாட்ஸ், பவர்ஃபுல் தாட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறாரு. ஏன்னா அதில் ஞானம் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தானே. ஞானம் இல்லாத ஒரு தெளிவில்லாத ஒரு சங்கல்பம் வந்து வீணான எண்ணங்கள். ஸோ அப்படி இல்லாமல் ஞான ஸ்வரூபமாக இருக்கட்டும், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கணும். வீக்காக நினைக்கக்கூடாது, இது முடியுமா முடியாதான்னு தெரியலையே, என்னவோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லை. முடியும், என்னோட சுத்தமான பவர்ஃபுல்லான ஞானஸ்வரூபமான நிலையிலிருந்து செய்தேன்னா முடியும். कोई कितना भी भटकता हुआ परेशान दुख की लहर में आए, खुशी में रहना असंभव समझता हो. அப்போ யாரோ அவங்க முன்னாடி அப்படி வருவாங்களாம். அவ்வளோ லைஃப்பில் ஒரு பிரச்சனை அல்லது ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு தோல்வி அல்லது துக்கம், உறவுகளில் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை, அவங்க குஷியாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க விஷயங்களை, அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை கேட்டால் நமக்கே என்ன ஃபீல் ஆகுமா? எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க? இவ்வளோ துக்கத்தில் இருக்காங்களே, இவ்வளோ பிரச்சனை, எங்கே போனால் லாக் ஆகிட்டு இருக்காங்களே, அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் ஒருவேளை. ஆனால் लेकिन आपके सामने आते ही आपकी मूर्त, आपकी वृत्ति, आपकी दृष्टि आत्मा को परिवर्तन कर दे. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன ஞானம் கொடுக்க முடியும், என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்? நமக்கே ஃபீல் ஆகுதான், இந்த சொல்யூஷன் கொடுத்தா அங்கே இடிக்குது, அதை சொன்னால் இங்கே இடிக்குது, நாலா பக்கங்களே அவங்க பாவம் ரொம்ப லாக்கடாக இருக்கிறாங்க, என்ன தான் சொல்ல முடியும்? அப்போ பாபா, அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னவா? அந்த ஆத்மாவுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும், அந்த ஆத்மாவுக்கு தைரியம் கொடுக்கணும். அந்த தைரியம் நம்பிக்கை வந்ததுன்னா ஏதோ ஒரு வழி அந்த ஆத்மாவுக்கு எங்கே இருந்தோ கிடைக்கும். அப்போ அந்த தைரியம் கொடுக்கறதுக்கு உங்கள் உள் விருத்தி, உங்கள் உள் உணர்வு உங்கள் முன்னாடி வந்த உடனே உங்களோட சுபமான விருத்தி, உங்களோட சுத்தமான அந்த திருஷ்டி, இதன் மூலமாக அவங்களோட மனநிலையை மாறிடும். குஷியில் வந்துடுவாங்க. ஆனால் விஷயம் எதுவும் சால்வ் ஆகலை இப்போதைக்கு. பட் அந்த அந்த ஒரு தைரியம், ஹிம்மத் அந்த ஆத்மாவை கிடைச்ச உடனே, குஷி வந்த உடனே நல்லா ஆயிடுவாங்க. இந்த ஒரு மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கொண்டு வர முடியும். யஹி ஹை யோக கா பிரயோக். அப்போ பாபா சொல்றாரு, இதுதான் யோக பிரயோகம். மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணி பாருங்க, அவங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ, அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ, அதை ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கொண்டு வர்றதுக்கோ அந்த ஆத்மாவுக்கு சக்தி வேணும் இல்லையா? அந்த வேலையை நீங்கள் செய்யுங்கிறாரு. சக்தி கொடுக்குற வேலையை செய்யுங்க. மற்றபடி அவங்கவுங்களுடைய கர்ம கணக்கை அதை அவங்க யோக் பண்ணி நல்லபடியாக முடிச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு இந்த ஒரு சகயோகம் செய்யுங்கிறார். அதுக்கு நம்முடைய உள் உணர்வோ, நம்முடைய திருஷ்டியோ ரொம்ப ரொம்ப பவித்திரமானதாக, ரொம்ப தூய்மை நிறைந்ததாக இருக்கணும். தேங்க்யூ பாபா. நல்லது. ஓம் சாந்தி.